கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நானும் என்னுடைய மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு இனிய துவக்கம் நிகழ்ச்சியும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம அநேக கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம தியானிக்கிறோம், அதை குறித்து படிக்கிறோம். அதே போல் அதை செயல்படுத்த நம்ம தீர்மானிக்கிறோம். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது? ரொம்ப ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக நம்மளோட பேசுகிறாங்க. அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து நிறைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுனாலையும் நம்மளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குது, கேட்குற அவங்களுக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு நிச்சயமாக நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக வார்த்தைகளை அநேகரோடு பேசுகிறார். நம்மை பயன்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு, உற்சாகமான பாடலோடு, அதாவது பிலிப்பியர் 4:4 நம்ம படித்தோன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அங்கே ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம உற்சாகமாக பாட்டு பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்போவுமே நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அவள் எப்போவுமே ஆண்டவரை துதிக்கணுமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், டெய்லி நம்ம மகிழ்ச்சியோடு பாடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான இந்த பாடலை உற்சாகமாக பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நஞ்சிறு வயதில் என்னை கண்டழைத்தார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் வர இருக்குது. ஆண்டவருடைய வருகை, அந்த வருகை எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அவர் வரும் வேளையில் என்னை கரம் அசைத்து அன்பா என்னை கூப்பிட்டுக்கிடுவார். அவர் சமூகத்தில் நான் அப்படியே அவரோடு மகிழ்ந்து இருப்பேன்னு அழகான வரிகள் சொல்லுது. அந்த மகிழ்ச்சியை எதிர்நோக்கியவர்களாக, அந்த மகிழ்ச்சியை நோக்கி இருக்கிறவர்களாக உற்சாகமாக நம்ம பாடுவோமா? அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் நம்முடைய உள்ளத்தின் சொந்தமாக இருக்கிறார். எவ்வளோ அழகான ஒரு பாடல் வரிகளில் சின்னஞ்சிறு வயசுலேயே நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? உங்களுடைய சின்ன வயசில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதை உணர்ந்துருக்கிறீங்களா? உணர்ந்திருக்கோம். சின்ன வயசுலேயே ஆண்டவர் ஒரு டைம் எனக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினாங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் எழுதியிருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்டார்ஸை வச்சு எழுதியிருக்க மாதிரி அந்த வேர்ட்ஸ் வந்துச்சு. அப்போ சின்ன வயசுலேயே நான் அந்த வசனத்தை அடிக்கடி நினைப்பேன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர் நிறைய விஷயத்த நம்ம ஜெபம் பண்ணும் போதும் சரி, வேதத்தை வாசிக்கும் போதும் நம்மக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து வாழ்க்கையை ஆண்டவர்
நடத்தி வந்ததே ஆண்டவர் தான். ஆமென், ஆமென். ஆமாம், படித்தது, நம்ம காலேஜ் முடித்தது, வேலை பார்த்தது எல்லாமே இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வர்றது, சிறு வயது முதல் இதுவரைக்கும் கொண்டு வந்தது ஆண்டவருடைய கிருபை தான். ஆமென், ஆமென். சில நேரங்களில் நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு உணரலாம் அப்படின்னா, நம்மளை சரியான பாதையில் அப்படி கொண்டு போகும்போதே தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல், தீய நண்பர்கள் இல்லாமல், நம்மளை அப்படியே ஆண்டவர் அவருடைய வழியில் நடத்தி வரதை நம்ம உணரும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, சின்ன பிள்ளைலேருந்து நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ கூட நம்ம சின்ன பிள்ளையில நடந்த காரியங்கள் ஒரு சிலது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஆண்டவர் எப்படிலாம் என்னை நடத்தியிருக்கிறாரு, சின்ன வயசுலேயே என்னை ஆண்டவர் அழைத்து பரிசுத்தமான வழியில் அப்படியே என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய உற்சாகமாக நமக்கு இருக்கும். அதே போல் அப்பையிலேருந்து, சிறு பிராயத்திலேருந்து, சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் அது மாத்திரமல்ல, அவருடைய வருகை மட்டுமா நடத்துவாராம். அப்படி தான் அழகான இந்த பாடல் உடைய கவிகள் சொல்லுது. அப்போது ஆண்டவருடைய அழைப்பு விசேஷமானது, அது நமக்கு கிடைக்கப்பட்டது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். அதனால் இது போன்ற கருத்துள்ள பாடல்களை நம்ம பாடணும். சொல்லுங்கள். என்னுடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்னை அழைத்த விதம்னா, ஒரு இப்போது எனக்கு அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஆனால் எப்போது ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் அம்மா வந்து எந்த ஹெல்ப் பண்ணாலும் யார்கிட்ட கேட்டதில்லை. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது சின்ன பிள்ளையிலேருந்து ப்ரேயர் தான். எது ஆண்டவரே இந்த தேவை இருக்குது, இது இருக்குது, எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படி இருக்குது, இந்த தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் எதுனாலும் நாங்கள் எங்கள் அம்மாகிட்ட கேட்கும்போது ஆலயத்துக்கு போனாலே ஒரே கண்ணீராக தான் இருக்கும். அப்பாவா ஆண்டவர் வந்து அப்பாவா அப்போவிலேருந்தே அப்பத்துலேருந்தே அதான் ஆண்டவர் அழைத்த விதம் வந்து அந்த டைமில் வந்து ஒரு கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீர் வந்து நம்ம பாவத்தில் செல்ல விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு அண்டி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. கண்டிப்பாக அப்படி அற்புதமான அனுபவங்கள் நம்ம தொடர்ந்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்க நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நம்ம அழகான பாடல் பாடினோம், மகிழ்வோம்னு. சிறு வயசில் ஆண்டவர் எப்படி அழைத்து எப்படி நடத்தி வந்தாருன்றதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் சின்ன வயசில் அப்பாவை இழந்துருக்கிறதுனால அம்மா தான் எல்லாமே இருந்தாலும் அம்மா பயிற்றுவிக்கிற விதம் வந்து எப்போவுமே வேதத்தை வாசிக்கணும். அதான் வெளியிலலாம் அனுப்ப மாட்டாங்க, விளையாடுறதுக்கோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ எதுக்கும் அனுப்ப மாட்டாங்க. என்னன்னாலும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும், வேதத்தை வாசி, இதை வாசித்த முடியும், அதை வாசித்த முடியும். ஆலயத்தில் எப்போவுமே அந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு அந்த போர்ஷன்லாம் வாசித்து அம்மா கிட்ட சொல்லணும். நல்ல ஜெப வாழ்க்கை. முக்கியமாக பார்த்து போனால் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதா, கண்ணீர்னாலையும் ஜெபத்தினாலையும். ஆலயத்தில் போனால் சின்ன பிள்ளையிலே நான் நிறைய அழுத தான் பண்ணியிருக்கேன். அழுது எங்கள் அம்மா படுறத கஷ்டத்தை பார்த்துட்டு அதை போய் நான் ஆலயத்தில் கொட்டிடுவேன். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே யார்கிட்டே சொல்ல முடியாது. என் மனசு பாரத்தெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட கொட்டி நிறைய கண்ணீர் வடிச்சிருக்கேன் ஆலயத்தில். ஆண்டவர் வந்து அந்த அழைச்ச விதம் வந்து எனக்கு இப்போ நான் நல்லா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஏன்னா இப்போவும் நம்ம என்ன தேவைகள்னாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லலாம், நீங்கள் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க, உங்களை பலப்படுத்துவாங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் லைஃப்லேயும் நிறையா காரியங்கள் ஆண்டவர் அப்படி தான் செஞ்சாங்க. காலேஜ் படிக்கிறதுக்கு இதுதான் ஆசைன்னு நான் கேட்குறேன், மனசில் இருந்துச்சு. ஆனால் அதற்குள்ளே வழி வாசல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தான் என்ன பண்ணாங்க, திறந்து கொடுத்தாங்க. ஆமென். ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். நம்ம அந்த பாடலுடைய வரிகளோட நம்மளுடைய அனுபவங்கள் சேரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம்? இந்த பகுதியில் நம்ம மலை பிரசங்கனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம். ஆண்டவரை எவ்வளோ அழகாக ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு அதில் விளக்கி காட்டுறாங்க. பொதுவாக ஆண்டவருடைய உபதேசத்தில் நிறைய ஓமைகள் இருக்கிறதும் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் மலை பிரசங்கன்றது பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சமான ஒன்று. இன்றைக்கி வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21-22 இந்த வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
பூர்வத்தாருக்குன்னா நம்மளுக்கு நம்முடைய மூதாதையர்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை செய்யாது இருப்பாங்கன்னு முன்னாடியே எழுதியிருக்கு நியாயப்பிரமாணத்தில். ஆனால் உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் நீ கோபிச்சுக்கிட்டாலும் சரி, அவனை வீணன் என்று நீ திட்டினாலும் சரி, அவனை மூடனே என்று திட்டினாலும் சரி, அது கொலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த பிரமாணத்தை வந்து மேம்படுத்தி காட்டுறத நம்ம பார்க்கலாம். கொலை செய்கிறது ஒரு பாவம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வந்து கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 கட்டளையில் 6வது கட்டளையாக இருக்கிறது. ஆமாம், நம்ம வந்து பெரிய பெரிய தவறு அதான் அந்த மாதிரி கொலை போய் நம்ம இப்போ செஞ்சுட்டு இல்லை, கத்தியை வச்சு நம்ம யாரையும் குத்திட்டு இல்லை. ஆனால் அவங்க ஒரு சகோதரனை கோபித்து கொள்ளும் போது அந்த சகோதரனுக்கு அவனுடைய இருதயத்தை நொறுங்குற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை கத்தியால் குத்தலைனாலும் வார்த்தையினால் கொத்திடுறோம். என்ன பண்ணுறோம், நம்ம காயப்படுத்துகிறோம். அதுவே ஒரு கொலைக்கு சமானம் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு மூடனே அப்படின்னு ஒருத்தவங்க திட்டும் போது திட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை இருதயத்தில் கேட்டு அவங்க மனசில் வருத்தப்படுறவங்களுக்கு அது எவ்வளோ பாரத்தை கொடுக்கும்னு ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீ முட்டாளு, நீ வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிற அது கூட ஒரு கொலைக்கு சமானமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போது லிட்ரலாக கொலை செய்கிறதும் பாவம். ஆனால் நிறைய பேர் லிட்ரலாக நம்ம கொலை செய்கிறது இல்லை, கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தையின் மூலமாக அநேக இருதயங்களை நம்ம குத்தி நம்ம கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே கீழே விழுகிற அளவுக்கு நம்ம கொலை பண்ணிடுறோமே இல்லை? ஆமாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம மாம்சத்தின் கிரியைகள் நிறைய பார்க்கலாம். வாசிங்க. கலாத்தியர் 5:21. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. அப்போது மூடனே சொல்கிறவங்களும், சகோதரனை வீணன்னு சொல்கிறவங்களும், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிச்சு கொள்கிறவங்களும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. 1 யோவான் 3:12 நம்ம வாசிக்கும் போது 1 யோவான் 3:12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. காயின் எதுக்கு கொலை பண்ணுறாங்க? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்குது. ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து அப்படிதான் இருக்குது. நம்ம நீதி செஞ்சா மற்றவங்களுக்கு என்ன பண்றதில்ல, பிடிக்கிறது. அவங்களுக்கு தெரியுது நம்ம தப்பு செய்கிறோன்னு தெரியுது, ஆனால் நல்லது செய்கிறவங்கள பார்த்தா என்ன பண்ணுறதில்ல, பிடிக்கிறதே இல்லை. இவனை மட்டும் நல்லவன் சொல்கிறாங்களேன்னு ஒரு பொறாமை தான் வருது. ஆமாம். அப்போது அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க, அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்போது அதுக்கு நீங்கள் அதே 1 யோவான் 3:15 நம்ம வாசிக்கும் போது 3:15 1 யோவான் 3:15, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். நம்ம அப்படி நியாயம் இல்லாமல் யாரையாவது பார்த்து பொறாமைப்பட்டு நம்ம கோபிச்சு கொள்கிறோம், அவங்க நியாயம் இல்லாமல் அவங்க செயல்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவங்கள கோச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்கள பகையாக நம்ம என்றோன்னா நம்ம கொலை செய்வதற்கு சமானம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு நித்திய ஜீவன் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னு ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்துல வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு சகோதரனை நம்ம கோபிச்சு கொள்வது தவறான காரியம். அவங்கள மூடன்னு சொல்கிறதும், அவங்கள வீணன்னு சொல்கிறதும், நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறதும், அவங்க இருதயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இருதயத்தையே அவங்க நொறுங்க செய்கிறோம். அது ஒரு கொலைக்கு சமானம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நம்ம யாராவது அப்படி இருந்தோன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சகோதரர்களை நேசிக்க வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல கருத்துக்களை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன்.
இது சின்ன சின்ன விஷயம் நாம் நினைக்கிறோம், ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய காரியம், இது கற்பனையை மீறுறதுக்கு சமம், கொலை செய்கிறதுக்கு சமம்னு அழகாக நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. தொடர்ந்து இதை குறித்து படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி ஏசப்பா மலை பிரசங்கத்தில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை படிச்சுட்டு வந்தோம். அதில் கொலை செய்யக்கூடாது அப்படின்றதில் சகோதரனை பகைப்பதே என்னது தான், ஒரு கொலை தான். மூடனே முட்டாள் அப்படின்னு சொல்கிறவங்களும் கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு சொன்னீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் அந்த கருத்துக்களை. ஆண்டவர் நம்மளுக்கு 10 கற்பனைகளே கொடுத்துருக்காங்க. அந்த 10 கற்பனை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? ஆண்டவர் இன்னும் மேம்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து பார்த்து நடக்க சொல்கிறாங்க. முன்னாடி பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாத இருப்பதை இது ஒரு சின்ன சின்ன காரியங்கள், இப்போது சம்பவங்கள் நம்ம குடும்பத்திலேயே, குடும்ப வாழ்க்கையிலேயே எவ்வளோ சகோதரர் இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க. அப்போது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி அன்பு காட்டுறோம், நம்ம அதை யோசித்து பார்க்கணும். பிசாசானவன் நம்ம கற்பனையை மீறி நடந்தால் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு அவன் ஒரு கேள்வி வைப்பான்ல. கண்டிப்பாக இவங்க அதை மீறி ஒரு சகோதரனை பகைச்சிருக்காங்க, மூடனே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, அவங்கள எப்படி நீங்கள் உள்ளே விடலாம் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பான். அப்போது நம்ம சிறு காரியமாக இருந்தாலும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சகோதரர்களை நம்ம கோபித்து கொள்றதுக்கு கொஞ்சம் நம்ம பொறுமை, நம்மளுக்கு நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அதில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது இல்லையா? மூடால் முட்டாள் அப்படின்னு நம்ம டக்குன்னு வாயை உதறி சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னால் நம்ம எரி நரகத்துக்கு நம்ம எப்படி இருப்போம், தகுதி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 22:14 வசனத்தில், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்கு உள்ளே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்தில் வாசல்கள் வழியாக நம்ம உட்பிரவேசிக்க முடியும். அடுத்த வசனம், நாய்களும் சூனியக்காரும் விபச்சாரக்காரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரும் பொய்யை விரும்பி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போது கற்பனையின்படி செய்கிற நம்ம தான் என்ன பண்ணுவோம், பரலோக ராஜ்யத்தில் வாசல்கள் வழியாக உட்பிரவேசிப்போம், அதனால முடியும். ஆமாம், நம்ம சகோதரர்கள்கிட்ட பழகிற விஷயத்துலையும் நம்ம பொறுமையை கடைப்பிடித்து, கோபத்தை தவிர்த்து, நம்ம நியாயப்பிரமாணத்தை அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், கடைப்பிடிக்கிறவங்களாம் நம்ம இருக்கணும். ஆமென், ஆமென். அதாவது கொலை செய்கிறவங்க பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. நம்ம வார்த்தையால் இப்போ சகோதரனை கொலை செய்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேசணும், அதுலேயும் சரியாக கடைபிடிக்கணும்னு மலைப்பிரசங்கத்திலேருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதை நம்ம செயல்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம பேசிடலாம், ஈஸியாக நம்ம இப்படி இருக்கணும்னு நம்ம தீர்மானம் பண்ணிடுவோம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், அங்கே தான் நோண்டி விட்டு அப்படியே செய்யறதுக்கு பண்ணும்போது இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்ம இப்படி தான் நடக்கணும்னு. தீர்மானத்தோடு நம்ம வாழும்போது நிச்சயமாக அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. சரி, நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம வாக்குத்தத்தத்தோடு நம்ம நிறைவு செய்வது வழக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் கூட நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை படித்து நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா 45:2, ஏசாயா 45:2 இந்த வாக்குத்தத்தத்தை நான் படிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென், ஆமென். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்களித்திருக்கிறாங்க. ஒருவேளை நாம் போகிற வழியில் கோணலானவைகள் இருக்கலாம், நம்ம வழியில் தடங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, செவ்வையாக்குவேன். இதில் 2 காரியம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, நான் உனக்கு முன்னே போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு முன்னே போய், முன்னாடி நான் போவேன். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அவங்க வழியை காட்டுவாங்க, நம்ம எதையும் விழுந்துட மாட்டோம். ஆமென். சரியான வழியில் நம்மளை நடத்திட்டு போவாங்க ஆண்டவர் முன்னாடி போனாங்கன்னா. அதான் நம்ம ஒரு பாட்டு கூட உற்சாகமாக பாடுவோம்ல, ஏசு ராஜா முன்னே செல்கிறார் ரோசன்னா கீதம் பாடுவோம். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனார்னா நமக்கு அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கிறது. சரியான வழியில் நம்மளை நடத்திட்டு வாங்க. ஏன்னா உலகத்தில் பல வழிகள் இருக்குது. அதில் நம்ம சரியான வழியில் போகணுன்னா
ஆண்டவர் நமக்கு முன்னே போக வேண்டும். அப்படி போட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இன்றைக்கி நம்ம வெளியே போகும்போது வரும்போதும் நமக்கு முன்னாடி ஆண்டவர் போகிறாங்க அப்படின்றது அந்த போகிற காரியத்தையே வாய்க்கு செய்கிற அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. இரண்டாவதாக, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கோணலானவைகள், தடங்கள், இப்படி பல காரியங்கள் நமக்கு வரும்போது அதை ஆண்டவர் என்ன செய்வாங்களாம்? செவ்வையாக்குவேன், நேராக மாற்றுவேன், உனக்கு ஏற்றபடி நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒருவேளை கோணலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட இந்த நாளில் நமக்கு முன்னே ஆண்டவர் போய் அதை செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோணலானவைகளை நான் நீக்குவேன்னு சொல்ல, அதை செவ்வையாக்குவேன், அதை அப்படியே மாற்றுவேன்னு சொல்கிறாங்க. யோசேப்பு குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் அப்படியே அவர் வாழ்க்கை பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் மேலே அவர் விசுவாசமாக இருந்தார். ஆண்டவர் முன்னாடி போய் எகிப்துக்கு யோசேப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் போய் போத்திபார்னு ஒருத்தரை வச்சு அங்கேருந்து அவரை அரசவைக்கு வேற கொண்டு போய் எப்படி ஆண்டவர் கொண்டு போகிறாரு? கோணலானவைகளை, ஐயோ எகிப்தில் நம்ம இப்படி ஜெயிலில் போட்டோமே, இப்போ ஜெயிலில் இருக்கிறோமே அப்படின்ற உணர்வு இல்லாமல் அதை அப்படியே செவ்வையாக மாற்றி அரசராக உட்கார வைக்கிறார். அதிகாரியாக ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார். அதே போல் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த நேராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு முன்னாடி போக போகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போக போகிறாங்க. கோணலானவைகளை செவ்வையாக்க போகிறாங்க. தடைகளை நீக்கி போட போகிறாங்க. விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நன்றி 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 தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வழியிலும் நீர் முன்பாக சென்று சரியான வழியில் நடத்தி கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய், தடங்களை நீக்கி போடும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் சரியாக கைக்கொண்டு மலைப்பிரசங்கங்கள் கற்றுக் கொடுத்தபடியே அதை நாங்கள் பின்பற்ற, அதன்படி வாழ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப உற்சாகமான பாடல் பாடினோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து அநேக வேத கருத்துக்களை நம்ம தியானித்தோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது போல நேயர்களுக்கும் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமானதாக இருந்தது என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.